அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா வியந்து விட்டார்கள். அப்பொழுது சொல்கிறார், நான் முதலில் 2 கேள்வி கேட்டேன். கடவுள் இருக்கிறாரா, ஜெபம் கேட்கப்படுமா என்று. அந்த கேள்விக்கு உங்கள் வழியாக எனக்கு பதில் கிடைத்து விட்டது என்று சொல்கிறார். ஆகவே ஜெபத்தின் வழியாக நம்பிக்கை கொண்டு ஜெபிக்கிறவர்களுக்கு கிடைக்கும் என்பதற்கு இது ஒரு சாட்சியம். 14-15 வேளாங்கண்ணிலே 2 நாள் கருத்தரங்கு நடத்தினோம். அந்த கருத்தரங்குடைய தலைப்பு தான் மானுட தோழமையில் உலக அமைதி இணைந்து வாழ்தல். இது நான் கொடுத்த தலைப்பல்ல. திருத்தந்தை அவர்கள் 2019 அபுதாபிக்கு சென்ற பொழுது திருத்தந்தையும் அந்த இஸ்லாம் சமயத்தார்ந்த இமாமும் இணைந்து எழுதிய ஒரு டாக்குமெண்ட், வேர்ல்டு ஹியூமன் ஃப்ரெட்டர்னிட்டி ஃபார் வேர்ல்டு பீஸ் அண்ட் லிவிங் டுகெதர். அந்த டாக்குமெண்டை அவர் கையெழுத்திட்ட நாள் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2019. இதை ஐக்கிய நாட்டு சபை இதை அங்கீகரித்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி உலக மானுட தோழமை நாளாக அறிவித்திருக்கிறார்கள். ஸோ அதன் அடிப்படையில் ஒரு கருத்தரங்கு நடத்தணும். அந்த கருத்தரங்கில் எல்லா சமயத்தாரும் வந்திருந்தார்கள். இஸ்லாம் சமயத்தார் இருந்தார்கள், இந்துக்கள் வந்திருந்தார்கள், கிறிஸ்தவர் வந்திருக்கார்கள். 40 பேர் இருந்தோம். அப்பொழுது கிறிஸ்தவர்களை பற்றி மற்ற சமயத்தார் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள் என்றால், ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு ஆபத்து, ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லை, அவர்கள் செய்கின்ற முதல் காரியம் என்னவென்றால் ஜெபிப்பார்கள். கிறிஸ்தவர்கள் என்றாலே பிறருக்காக ஜெபிக்கின்றவர்கள் என்ற விஷயத்தை